இயேசுவின் நாமத்தில் இறையாசிரும் வாழ்த்துக்களும். இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 பொது காலத்தின் 15ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தி பகுதியானது லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 25 37 வசனங்கள் முடிய. இன்றைக்கு நம்முன் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி, உனக்கு அடுத்து இருப்பவர் யார்? இந்த கேள்வியை இயேசுவிடம் சட்டம் படித்த, சட்டம் தெரிந்த சட்ட வல்லுனர் அன்றைய காலகட்டத்தில் இயேசுவை பார்த்து கேட்கிறார். நான் நிலைவாழ்வு பெற வேண்டும், இந்த நிலைவாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு இயேசுவை சோதிக்கின்றார் அந்த சட்ட வல்லுனர். இயேசு அவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு மிக தெளிவாக சொல்கிறார் என்ன செய்ய வேண்டும். திருச்சட்ட நூலினுடைய அந்த பகுதியை அவருக்கு மேற்கோள் காட்டி, கடவுளை அன்பு செய் உன்னுடைய முழு மனதோடு, நம்பிக்கை கொள் அவரிடம். இரண்டாவது, அதுபோல உனக்கு அடுத்திருப்பவர் மீது உனக்கு நீ அன்பு காட்ட வேண்டும் என்று தெளிவுபடுத்துகிறார். இதெல்லாம் கேட்ட அந்த சட்ட வல்லுநர் ஆம் செய்கிறேன் ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறார். என்ன சந்தேகம்? எனக்கு அடுத்து இருப்பவர் யார்? பெரிய கேள்வி. அவர் கேட்ட கேள்வி அன்றும் இன்றும் சமுதாயத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு அடுத்திருப்பவர் யார்? எப்படி நான் அவரை கண்டுகொள்வது என்ற கேள்விக்கு இயேசு பதிலளித்தார். ஒரு உவமையை சொன்னார் இயேசு. எருசலேம் நகரத்திலிருந்து எரிகோவுக்கு ஒருவர் செல்கிறார். செல்லும் பொழுது வழியில் கள்வர் அவரை தாக்கி அவருடைய உடைமைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு செல்கிறார்கள். வழியில் கிடக்கிறார். அந்த வழியாக எருசலேம் நகரத்திலிருந்து தன்னுடைய சடங்குகளை எல்லாம் முடித்த பிறகு குரு ஒருவர் வருகிறார். அவர் என்ன செய்கிறார்? அதை பார்த்தவுடன் விலகி சென்று விடுகிறார். லேவியர் ஒருத்தர் வருகிறார். அவரும் அந்த குற்றுவராய் கிடக்கிற மனிதரை பார்த்துவிட்டு விலகி சென்று விடுகிறார். அவர்கள் நெருங்கி வரவில்லை. குருவோ லேவியரோ அந்த அடிபட்டு கிடந்த மனிதரை கண்டுகொள்ளவில்லை. அவருக்கு அருகாமையில் வரவில்லை, உதவி செய்யவில்லை. மூன்றாவதாக சமாரியர் ஒருவர் வருகிறார். அவர் வந்து அந்த மனிதரை பார்த்து அவர் மீது இரக்கம் கொள்கிறார். அருகில் சென்று அவருக்கு உதவி செய்கிறார். உதவி மட்டுமல்ல, முதலுதவி செய்து முடித்த பிறகு அது அந்த முதலுதவி போதவில்லை. எனவே அவரை தன்னுடைய அந்த ஒரு விலங்கின் மீது அமர்த்தி அருகாமையில் இருந்த ஒரு சாவடிக்கு அழைத்துச் சென்றார். அங்கும் அவரை கவனித்துக் கொள்கிறார். அங்கு மருந்துகள், மாத்திரைகள் கொடுக்கப்படுகிறது. அன்று இரவு அவரோடு தங்குகிறார். அந்த செலவையும் அவரை பார்த்துக் கொள்கிறார். அந்த சாவடி அந்த சத்திர பொறுப்பாளரை பார்த்து, 2 தினாரியத்தை கொடுத்து இதை வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் செலவானால் நான் திரும்பி வரும் பொழுது உங்களுக்கு செலுத்தி விடுகிறேன் என்று உறுதி கொடுத்தார். அப்போ இயேசு இதை சொல்லி முடித்திருப்பாடு அந்த சட்ட எல்லாம் தெரிந்த, எல்லாம் அறிந்த அந்த சட்ட வல்லுநரை பார்த்து, இப்போது புரிகிறதா அந்த அடிபட்ட மனிதருக்கு அடுத்திருந்தவர் யார்? அப்ப சட்ட வல்லுநர் சொல்கிறார், ஆம், அவருக்கு இரக்கம் காட்டியவரே அவருக்கு அடுத்திருப்பவர். நன்றாக கவனியுங்கள் அவருடைய பதில். அவருக்கு இரக்கம் காட்டியவரே. இயேசு உமையில் சொன்னார், அந்த மூன்றாவதாக சமாரியர் ஒருவர் வந்தார் என்று. சட்ட வல்லுநரோ அவருக்கு இரக்கம் காட்டியவர். சட்ட வல்லுநரின் வாயில் சமாரியர் என்ற வார்த்தை கூட வரவில்லை. அப்ப சமுதாய அழுத்தத்தை பாருங்கள்.
சமுதாய சீர்கேட்டை பாருங்கள். அன்றைய காலகட்டத்தில் மட்டுமல்ல, இன்றளவும் சமுதாய சீர்கேடுகள் மலிந்து கிடக்கிறது. கண்டும் காணாமலும் செல்கின்ற மனிதர்கள் ஏராளம். உயிருக்கு துடித்துக் கொண்டிருக்கிற, சற்று உதவினால் உயிர் பிழைத்துக் கொள்வார்கள் என்று எண்ணிக் கொண்டிருக்கிற மக்களை கடந்து செல்கின்றவர்கள் லட்சக்கணக்கானவர்கள். நின்று இரக்கம் கொண்டு அவர் மீது பரிவு காட்டுகின்ற செயலுடையும் கொடுக்கிற மனிதர்கள் சிலரே அந்த சமாரியர் அன்று செய்தார். ஆனால் சட்ட வல்லுநர், சட்டத்தை படித்தவர், அறிந்தவர், தெரிந்தவர், சட்ட வல்லுநர். ஆனால் அவருக்கு இரக்க குணம் கொண்ட இதயமில்லை. அன்பர்களே, இயேசு நம்மையெல்லாம் பார்த்து கேட்கிறார், நீங்கள் இரக்க குணம் கொண்ட, இரக்கம் இதயம் கொண்ட, பிறருக்கு உதவி செய்கின்ற நல்ல மனிதர்களாக, என்னுடைய சீடர்களாக வாழுங்கள் என்று. அப்போ நமக்கு இன்று புரிகிறது, நமக்கு அடுத்திருப்பவர் யார் என்ற கேள்விக்கு அந்த இயேசு தெளிவாக பதில் கொடுத்தார். இன்றைக்கு நமக்கும் பதில் கொடுக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற, தேவையில் இருக்கிற, நொடித்து போயிருக்கிற, நிலை விழுந்து போயிருக்கிற அந்த மக்களுக்கு நம்முடைய உடனிருப்பும், நம்முடைய ஆறுதல் வார்த்தைகளும், நம்முடைய சிறிய உதவியும் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும், உயிர் கொடுக்கும். ஆக இயேசு சொல்வது, நீங்கள் நம்புகின்ற என்னுடைய கட்டளைகளை உங்கள் வாழ்வில் கடைபிடியுங்கள், கொஞ்சமாவது கடைபிடியுங்கள். உதவி செய்கின்ற இரக்கம் கொண்ட இதயங்களை கொண்ட என்னுடைய அன்பின் சிலர்களாக வாழுங்கள் என்று நம்மை அன்போடு கேட்டுக்கொள்கிறார். இயேசுவின் வார்த்தையை கேட்போமா? அன்புள்ள இயேசுவை உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். அன்று அந்த சட்ட வல்லுநருக்கு நீர் பெரிய மாபெரும் உண்மை உணர்த்தினீர். இன்றும் எங்களுக்கு அடுத்திருப்பவர் யார் என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கிறீர். நாங்கள் அந்த அழைப்பை ஏற்று உமது அன்பு சிலைகளாக, இரக்க இதயம் கொண்ட உமது அன்பு சிலைகளாக வாழ்ந்து பிறையும் வாழ்வித்து வாழக்கூடிய மனதையும் ஆற்றலையும் பண்பையும் எங்களுக்கு தாரும். தந்தையே, இவற்றை உமகன் இயேசுவிடம் வழியாக கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை விதையாக உன் இதயத்தில் விதைக்கின்ற